இல்லைங்க, இப்போது எங்களை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, எடப்பாடி காலத்திலும் சரி, பொதுவாகவே மக்களுடைய எண்ணத்திற்கு மாறாக, அதாவது மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எந்த திட்டமும் கூடாது என்பது எங்கள் நிலைப்பாடு. மக்கள் அங்கே எதிர்க்கிறாங்க. ஸோ மக்களை எதிர்க்கும் போது அந்த திட்டத்தை இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் ஒரு பெரிய அளவுக்கு மீனவர்கள் இந்த துறைமுகம் பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு வர சொல்லி அன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் அன்றைக்கி மத்திய அமைச்சர் ட்ரை பண்ணார் அன்றைக்கி. ஆனால் அது வாழ்வாதாரமே போயிடும் மீனவர்களுக்கு. அது உடனே நாங்கள் என்ன பண்ணோம், சட்டமன்றத்திலே சொல்லிட்டோம், இந்த மாதிரி மக்கள் விருப்பப்படாமல் அந்த திட்டம் கொண்டு வர போகிறதில்லைன்னு. அதே மாதிரி மக்களுடைய அந்த விருப்பம் இருக்கணும், மக்களுடைய கருத்தறியணும், எதேச்சதிகாரம் இருக்கக்கூடாது. அதனால் நான் அரசாங்கத்தில் இருக்கேன், உயர்ந்த பதவியில், நான் நினச்சதுன்னா சட்டம் சொல்லக்கூடாது. அதில் மக்கள் கருத்தறிந்து மக்கள் எதிர்க்கிறதா விட்டுற வேண்டியது தானே. அதில் எங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்களுடைய அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்து கூட ஒன்று. ரெண்டாவது, அவரை பொறுத்தவரை தாவேக்காவுடைய தலைவர் அவர் போய் பார்த்துருக்காரு, அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த ஆளும் ஸ்டாலின் மண்டல அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். அது வேற என்ன, அவர் மக்கள் கிட்ட கலந்துரையாடாம வேட்ல பேசிட்டு அதிகமாக கூட பேசாம அதிகபட்சம் 15 நிமிஷம் பேசிட்டு போனார். அவர் மேல ஒரு இது இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ ஒரு தாவேக கட்சியினுடைய தலைவர் அவர், இந்த கேள்வி புசி ஆனந்துக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், எங்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் சரிதானே? ஏன் உங்கள் இவர் இப்படி செஞ்சாருன்னு அவர்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க? ஏங்க இது ஏற்கனவே பொதுச் செயலாளர் பொறுத்தவரை தெளிவான அந்த கட்சியினுடைய முடிவை இதே புரட்சி தலைவர் மாளிகையில் தலைமை கழகத்தில் அறிவிச்சாச்சு. அந்த நிலைப்பாடு தான் நான் சொல்ல முடியும். உடனே நீங்கள் இப்போ சொன்னு போடாதீங்க. அந்த நிலைப்பாடு தான். அந்த நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? நேற்றும் இன்று இல்லை, நாளையும் இல்லை, நாளையெல்லாம் 2024 இல்லை. எத்தனை இடம் இதை சொல்வது உங்களுக்கு? பரந்தூர்ல விமானத்தை எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் 1000 நாள் கிட்ட நெருங்கி போறாங்க. அதிமுக நிலைப்பாடு அங்க இதுவரை யாருமே ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டமோ இல்லை அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு குற்றம். நீங்க ஊடகங்கள் செய்தியாளர் தானே, நீங்க செய்தி பார்க்கலையா? அங்க உள்ள மாவட்ட முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவர் பொதுச்செயலாளர் சார்பில் கட்சி சார்பில் தானே போய் பார்த்துருக்காரு அவரு. அதனால் அது தப்பு. அதனால் நாங்களும் போய் பார்த்தோம், எங்கள் கட்சி சார்பில் அந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பார்த்துருக்காரு, எல்லா நிலவரம் கேட்டிருக்காரு. இப்போவும் சொல்கிறேன், எங்கள் நிலைப்பாடை பொறுத்தவரை மக்கள் கருத்தறிந்து தான் எந்த திட்டமும் கொண்டு வரணும், மக்களுக்கு எதிர்ப்பான எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.